ஒரு மனுஷன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கையில் இருக்கிற அந்த தட்டு எல்லா இடமும் போய் பிச்சை எடுத்துட்டு ஒரு கடைக்கு முன்னாடி பிச்சை எடுப்பதற்காக அவன் கடந்து போயிருந்தான். கடந்து போன உடனே அந்த கடைக்காரன் அந்த தட்டை வாங்கி, இப்போ அங்கே வா, இந்த தட்டு எத்தனை வருஷமாக அவன் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே பிச்சைக்காரன் சொன்னால், எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்பா, எங்கள் தலைமுறையெல்லாம் இந்த தட்டில் தான் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னான். சொன்ன உடனே அப்படியா அந்த தட்டைத்தான்னு சொல்லி கேட்டு தட்டை சுரண்ட ஆரம்பித்தான். சுரண்ட ஆரம்பிக்க அதனுடைய கலர்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. இந்த பிச்சைக்காரன் கேட்டான், ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எனக்கு இந்த தலைமுறையாக நாங்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற இந்த தட்டை இதை நீ ஏன் இப்படி சுரண்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த கடைக்காரன் சொன்னால், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சுரண்ட ஆரம்பிக்க அதனுடைய கலர்கள் மாற ஆரம்பித்தது. கலர ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன கலராக மாறிச்சுன்னா தங்க கலராக மாற்றப்பட்டது. அப்போ இந்த தலைமுறையாக பிச்சை எடுப்பதற்காக இந்த தட்டை கொடுக்கல. இந்த தட்டை கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படி சொன்னால், அது ஒரு விலையேறப்பெற்ற தங்க தட்டை தலைமுறையில் இருந்த ஒரு மனுஷன், எப்பா நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த தட்டை கொடுத்த பொழுது இவங்க என்ன செய்தாங்க, கடைசி வரைக்கும் பிச்சை எடுப்பதற்காகவே கடைசி வரைக்கும் இதை பயன்படுத்தினார்கள். சமூகம் என்ன அப்படின்னு சொன்னால், தங்கம் ஒரு வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விலையேறப்பெற்ற அந்த தட்டை நிறைய நபர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மறைத்திருந்து வாழ முடியாதபடிக்கு என் கரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலை. அப்போ தான் சொன்னார், எப்பா தலைமுறையாக நீ பிச்சை எடுத்தியே, அந்த தலைமுறையாக பிச்சை எடுத்ததற்கு ஏன் காரணம் சொன்னால், இதில் இருக்கிற விலை மதிப்பை உனக்கு தெரியாமல் இருந்தது என்று சொல்லி. இதனுடைய விலை மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தங்கம். இதனுடைய விலை மதிப்பு என்ன சொன்னால், இந்த சிறுவர்கள் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவையும் வசனத்துடைய நிறைவையும் துதியினுடைய நிறைவையும் கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும் என்று சிலர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, சிலர் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் தன்னுடைய அந்த பிச்சைக்காரனுடைய கைகளிலே அதனுடைய மதிப்பு தெரியாமல் இருந்ததைப் போல சில காரியத்தை இன்றைக்கு காலகட்டத்திலே நிறைய நபர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய கரத்திலே பிள்ளைகள் இவ்வளவு சந்தோஷமாய், இவ்வளவு மகிழ்ச்சியாய், எல்லாருடைய கைத்தட்டுதலோடு பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் இது ஒரு தங்கம், இது விலையேறப்பெற்றது, இது தேவ சமூகத்திலே விலையேறப்பெற்ற சிறுவர் கொண்டாட்டம். இந்த சிறுவர் கொண்டாட்டம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேசத்தை கலக்குகிற, தேசத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக தேவன் இந்த பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் இன்னைக்கு கைகளில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் கைகளில் கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் தேவனுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். புதைத்து வைக்கக்கூடாது, அது அழுக்காய்விடக்கூடாது. அது செய்ய வேண்டிய காரியம் என்ன சொன்னால், ஒரு விலையேறப்பெற்ற ஒரு முத்தாக எண்ணி இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், தாத்தாக்கு தாத்தா இருக்கிறாரு, வாழ்ந்துட்டு போயிட்டு சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்த அந்த காரியத்தை இன்றைக்கு அதை பிச்சைக்காரர்கள் தலைமுறையாக அதை எடுத்ததைப் போல அல்ல. இனி இருக்கும் காலம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு பெற்றிருக்கிற இந்த சிறுவர் கொண்டாட்டத்தில் வசனங்கள், ஆராதனை, தேவ சமூகத்தை அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இவர்களை வாழ்த்துகிறேன். இந்த மீட்டிங்காக பிரயாசப்பட்ட அத்தனை எல்லா உள்ளங்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.